அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நான் பேசின பல வீடியோ இருக்குது. அந்த பல வீடியோவில் இந்த வீடியோ மிகவும் எனக்கு இந்த நொடியில் நான் மனிதன் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வெக்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. 6 அறிவு படித்த ஜீவன்கள்லாம் இன்னும் இருக்கான்றதெல்லாம் ரொம்ப கேள்விக்குறியாயிடுச்சு. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை, ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தை தான். அந்த குழந்தைய ஒரு பொது வீதியில் வச்சு தூக்கி போட்டு அது எப்படி அடித்து கொல்றாங்கன்ற வீடியோலாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது, வேதனையாக இருக்குது. இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? ஒரு குழந்தை அது சும்மா கீழே விழுந்தாலே இல்லை அது அழுதாலே மனசு தாங்காது. ஒரு குழந்தை அழுகுதுன்னா ஒரு மனிதனோட இயல்பு அதை அழுகும்பொழுது அதை அழுக நிறுத்தணும் தான் பார்ப்போம். அச்சச்சோ அழுகுதேன்ற அந்த வலி நமக்கும் இருக்கும். அந்த நிலமையில ஒரு குழந்தைய போட்டு அத்தனை தடவை கீழே போட்டு அடிக்கிறான். பொம்மை மாதிரி தூக்கி அடிக்கிறான். இந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது மனுஷங்க தான் நம்ம. உண்மையாகவே நம்ம மனுஷன் தானா? எப்படி அதெல்லாம் பார்க்க முடியுது? இது எப்படி பண்ண முடியுது? கொடி அறக்கனா நீங்கள்? 6 அறிவு படித்து தாங்க இருக்கீங்க. நீங்களும் அந்த குழந்தையில தானே வந்தீங்க. ஒரு குழந்தையோட உணர்வு தெரியாமல் அந்த குழந்தைய ஒரு பொது இடத்துல ஒரு பொது ரோட்டில் வச்சு தூக்கி போட்டு அவ்வளோ அடி அடிச்சு அந்த குழந்தைய இறக்க வச்சுட்டேன். இவனை மாதிரி ஆளுங்களை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த குழந்தையால் வாய் திறந்து சொல்ல முடியுமா? எனக்கு வலிக்குது, நான் கீழே விழுந்துட்டேன், என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு வாய் திறந்து சொல்ல முடியுமா? அதோட கதறல் சத்தம் கூடமா உன்னோட இந்த கல்லான மனசை கரைக்கல? முடியல. சரி இங்கே தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் ஒரு 2 வயது குழந்தைய சிகரெட்டு வச்சு உடம்புல தீக்காயம் ஏற்படுத்தி 51 காயங்களோடு சின்ன குழந்தை அவ்வளோ துன்புறுத்தி சின்ன வயசில் கை காலெலாம் கட்டு போட்டு பார்த்துருக்கியா? சின்ன குழந்தைக்கு கை கால் ஃபுல்லாக கட்டு போட்டு அவங்க அம்மா பக்கத்தில் சிரிச்சுக்கிட்டு இருக்க புகைப்படம் அதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியும். வாயில் வரக்கூடியாத வார்த்தையெல்லாம் வரணும்னு தோணுது. ஒரு பொதுவெளியில் நம்ம எப்படி பேசணுன்ற அந்த நாகரிகத்தை கடைபிடிக்கணுன்றதுக்கோசரம் மனசில் உள்ள வலியையும் வேதனையும் வேறு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. கேவலம் ஒரு உறவு, அதுவும் கள்ள உறவு. இந்த கள்ள உறவால் ஒரு குழந்தைய துன்புறுத்தி அவங்கள கொலை செய்யணும்னு ஏதாவது இருக்கா? உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா பெற்ற குழந்தைய அது எப்படி உங்களுக்கு மனசு வருது? பெற்ற குழந்தைய தூக்கி போடுறது, கொலை பண்ணுறது, வேறொரு உறவுக்காக அந்த குழந்தைய அர்ப்பணிக்கிறது. நாட்டில் அவன் குழந்தை இல்லைன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஏறாத படி இல்லை, ஏறாத கோவில் இல்லை, குழந்தை கிடைக்குன்ற வரத்தில் அதெல்லாம் துடிச்சிக்கிட்டு இருக்கான். இருக்கிற குழந்தைய இந்த மாதிரி துன்புறுத்துறீங்கன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? கொடிய மிருகத்துக்கிட்ட நம்ம மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது மனித இனம் கிடையாது. இது மனிதர்கள் கூட்டம் இல்லை. மனசை உடச்சிருச்சு, சில்லுச்சில்லாக நொறுக்கிடுச்சு. எப்படி மனசு வருது எனக்கு புரியலடா. எப்படிடா ஒரு குழந்தைய கொல்லணும்னு உங்களுக்கு மனசு வருது? உங்களுக்கு வளர்க்க பிடிக்கல அப்படின்னா எங்கேயாவது யார்கிட்டயாவது கொடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு எப்படியாவது ஒன்று விட்டுட்டு வரலாம்ல. அதுவே விடக்கூடாது. ஆனால் நீங்கள் இப்படி கொடியத்தனமாக போட்டு கொள்றீங்க. நீங்கள் மனுஷங்க கிடையாதுடா. நீங்கள் மனுஷனே கிடையாது. நீங்கள் மிருகமே கிடையாது. எதுலையுமே சேரக்கூடாது. சாக்கடை நாய்ங்க, கேவலங்கட்ட எச்சக்கலை. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இவனுங்களை மாதிரி ஆளுங்களை தயவு செஞ்சு நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த ஆட்சியாளர்களை தயவு செஞ்சு சொல்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, இந்த மாதிரி எச்சக்கலை நாய்களை ஒருபோதும் விட்டுறாதீங்க. இவங்களை மோசமான தண்டனை கொடுக்கணும். இவங்களை உடனே சாவடிச்சிடக்கூடாது. அந்த பிஞ்சு குழந்தை பட்ட வேதனையை அணுவாக இவங்க வாழ்நாள் முழுக்க இவங்க பட்டுக்கிட்டே இருக்கும். சோறு தராமல், தண்ணி தராமல், கேவலமாக அவங்கள கொல்லணும். குழந்தையோட மனசை யோசிங்கடா. அந்த என்னால் முடியல, நான் அதை பற்றி பேச முடியல. ஒரு பிஞ்சு குழந்தை வலினா என்னன்னு தெரியாது. அது இப்படி வெளியே சொல்கிறதுன்னு தெரியாது. யார் தூக்கிட்டு போகிறா? நம்ம அப்பா தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம உறவு தானே தூக்கிட்டு போகுது அப்படின்ற அந்த பிஞ்சு குழந்தை சிரிப்பு. எவ்வளோ வேதனை இருந்தாலும் ஒரு பிஞ்சு குழந்தை சிரிப்பில்
அந்த வேதனை எல்லாம் பஞ்சு பஞ்சா மறந்துடும். ஆனா அந்த குழந்தைய உயிரெடுக்க எப்படி மனசு வந்தது? மனிதநேயம் தோற்றுது. மனிதநேயம் காணாம போயிடுச்சு. முடியல.